ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோல வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். மாடல் கன்டெக்ஸ்ட் புரோட்டோகால் MCPன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து இது ஒரு பெரிய ஒரு வேர்டா இருந்துச்சு. இது. MCPன்னா என்ன? அ இது என்ன விஷயம்? அப்படின்ற மாரி போச்சுது. இப்ப இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா போனோம்னு சொன்னால என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் LLM சரியா? LLM. நாங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ நாங்க இப்ப பாவிக்கிற ChatGPT ஆகட்டும், க்ளோட், க்ரோக் ரைட் இப்படி நிறைய விதமான சாட்ஸ், ரைட் ஏஐ சாட்ஸ் இதில் எல்லாமே பேஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஃபுல் டேட்டாவும், அதாவது இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிற டேட்டா அல்லது ஃபீட் பண்ணுற டேட்டா இப்படி எல்லாத்தையும் வச்சு ஒரு நாலேஜ் மிஸ் பண்ணி ஒரு கேள்விகள் கேட்குற மாதிரி நான் ஒரு இது மாதிரி எல்லாத்தையும் படிப்பிக்கிற ஒரு விஷயம். ரைட் அதில் எல்லா டேட்டாவும் இருக்கும். தென் அது வந்து லேர்ன் பண்ணும். ரைட் அதில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்போ இந்த டெக்னிக் அதில் யூஸ் பண்ணி இந்த ஒரு மாடலை உருவாக்கினாங்க. ஸோ இது வந்து இப்போ யோசிக்கலாம், நீங்கள் ஒரு உங்களுக்கு நல்லா படிக்கிற ஒரு நண்பர் மாதிரி. நண்பர் நல்லா வாசிப்பார், கூட இது செய்வார்னு சொன்னால் அவர் நல்லா நல்லா நீங்கள் விஷயங்களை அறியலாம். அவருக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தெரியும். அரசியலில் கொஞ்சம் தெரியும், மேத்ஸில் கொஞ்சம் தெரியும், என்விரான்மெண்ட், பொலிட்டிக்ஸ் இப்படி எல்லாத்துலேயும் சொல்லுவார். இப்போ அதே மாதிரி ஒரு ஆள் மாதிரியான ஒரு ஆள் தான் இவர். இவர்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் கணக்க இது இருக்கிறதான லார்ஜ்ன்னு சொல்லுவோம். இதுக்கும் எதிர்மாறாக ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்தும் இருக்குது. பட் நான் எங்களோட கண்டெக்ஸ்டுக்கு வந்து இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ரைட். ஸோ இப்போ இந்த MCPக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த MCPக்கும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு படம் மூலமாக சொல்கிறேன். ரைட் இதை வந்து சொல்லலாம் ஒரு ஃபேஸ் 1 சொல்லி. ரைட் ஃபேஸ் 2 இங்கே கீழ்றேன். ஸோ அதுக்கு முதல் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் LLMs மட்டும் இருக்க போகுது. ரைட் LLM என்று சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ 2022 பார்த்தீங்கன்னு சொன்னால் ChatGPT இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து வருது, நவம்பர்ல நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதை எங்களுக்கு பதில் சொல்லும். ஆனால் லேட்டஸ்டாக சில விஷயங்கள் கேட்டிங்கன்னா இப்போ 2023 இருக்கேக்கில், 2023 ஜனவரியில் இருக்கேக்கில் நீங்கள் 2022 டிசம்பரில் நடந்த ஒரு விஷயம் கேட்டிங்கன்னு சொன்னால் அதால் பதில் சொல்ல முடியாது. ரைட் இப்போ அது பதில் சொல்லணும்னு அதுக்கு அதை கேட்டிங்கன்னு சொன்னால் இது 2022 டிசம்பரில் நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பதில் சொல்லக்கூடும். நான் வந்து 2021 வரைக்கும் தான் படிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லணும். அதாவது 2021க்கு பிறகு இருக்கிற புது டேட்டாஸ் வந்து அதைகிட்ட நீங்கள் கேட்டால் அதுக்கு தெரியாதுன்னு சொல்லும். ரைட் அப்போ LLMs வந்து நாங்கள் கொடுக்குற டேட்டாஸ். இப்போ உதாரணமாக அவர் அதுக்கு பிறகு அவர் வாசிக்கலைன்ற மாதிரி யோசிங்க. அவர் வாசிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அடுத்த வருஷங்களில் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்போ அந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் 1 இந்த LLM மட்டும் இருந்துச்சு. பிறகு என்ன செஞ்சிச்சு சொன்னால் சர்ச்சிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ChatGPT வந்து 2022 டிசம்பர் நடந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அது பிறகு ஒரு சர்ச் என்ஜின்ல கால் பண்ணி கேட்குற மாதிரி. இப்போ உதாரணமாக ஒரு கூகுள் சர்ச் இருக்குன்னு வைங்களேன், கூகுள் சர்ச். ஸோ இவர் இன்னொரு ப்ராடக்ட் அல்லது இன்னொரு சர்வீஸ். அப்போ அவரிடம் வந்து இவர் கேள்வி கேட்பார். இப்போ நாங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் இங்கே சர்ச் பண்ணி திருப்பி பதில தருவார். அதே மாதிரி எங்கள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இமெயிலில் ஏதாவது ஒரு இமெயிலை ரீட் பண்ணி அதுக்கு பதில் சொல்லு என்று சொல்லி நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் ஒரு தனி டூல். இதெல்லாம் ஒரு டூல்ஸ் சொல்றது. இமெயில் ஒரு டூல், டிரைவ் ஒரு டூல், இப்படி இப்படி ஒவ்வொரு டூலும் இருக்க போகுது. இந்த டூல்ஸோட LLM கதைக்க போறார், கதைச்சு எங்களுக்கு பதில்களை எடுத்து தர போறார். இதுதான் ஃபேஸ் 2. அதாவது தனித்தனி ஒவ்வொரு சர்வீசஸோட இந்த LLM கம்யூனிகேட் பண்ண போகுது, கம்யூனிகேட் பண்ணி தரப்போகுது. இப்போ நீங்கள் க்ளோட் AI பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடிஷனலாக கூகுள் டிரைவ் ஆட் பண்ணலாம், கிட்ஹப் ஆட் பண்ணலாம். இப்போ கிட்ஹப் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அது தெரியும். GitHub வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். கோட் எல்லாம் எங்களோட கோட் எல்லாத்தையும் நாங்கள் அதில் சேவ் பண்ணி வைக்கலாம் ஒரு ரெப்போசிட்ரியை. இப்போ அந்த கோடை வந்து நாங்கள் இப்போ ரீட் பண்ணணும், இல்லை அதுக்கு ஏதாவது பார்த்து எனக்கு பதில் சொல்லுன்னு சொன்னால் அது GitHubன்ற டூலில் இன்டிகிரேட் பண்ணி இருந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்கும் எல்எல்எம் சப்போர்ட்டில் க்ளவுடில் இருக்குது. அப்போ க்ளவுட் வந்து GitHubல எடுத்து உங்களுக்கு பதில் தரும். அந்த டூல்ஸ்ன்ற செக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னேன், இங்கே இருக்கிறதெல்லாம் டூல்ஸ் இருக்கு, ரைட்? அது ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 3 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாடல் கண்டெக்ஸ்ட் புரோட்டோகால்ன்றவர் வாரார். இவன் என்ன இது நடக்கும்னு சொன்னால் இதுல எம்சிபி இருப்பார், இங்கால டூல்ஸ் இருக்க போகுது. இப்போ கூகுள் சர்ச் ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், ஒரு இமெயில் இல்லாமல் வேறு ஏதாவது பாருங்களேன். இப்போ சென்டெஸ்க்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஜீரான்னு சொல்லி மேபி நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்றீங்கன்னு சொன்னால் ஜீரான்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல. அப்போ இதனால என்ன நடக்கும்னு சொன்னால் இவர் ஒரு காமன் ஆளாக இருப்பார். இவருக்கு வந்து இந்த சர்வீசஸ் வந்து எப்படி இயங்குது, அல்ல என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும்ன்றது இவருக்கு தெரியும். அப்போ எல்எல்எம் சிம்பிளா என்ன செய்வாரான்னு சொன்னால் இந்த எம்சிபியோட கம்யூனிகேட் பண்ணுவார். எனக்கு ஜீராவில இருந்து இந்த டேட்டா வேணும் ஏண்டா, ஜீராவில இருந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போது, அது எல்எல்எம்க்கு வந்து அப்புறம் எல்எல்எம் அதை புரிஞ்சு கொண்டு ஆன்சர் பண்ணுவார். இந்த எம்சிபிக்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புரோட்டோகால்ன்றது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் ஐபின்னு சொல்லுவோம். ஐபி இன்டர்நெட் புரோட்டோகால். இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் தான் நாங்கள் ஒரு ரெஸ்ட் ஏபிஐ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டை கனெக்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ இது வந்து இன்டர்நெட் புரோட்டோகாலில் ஒர்க் பண்ணும், ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் விதத்தில். அதே மாதிரி மெயிலுக்கு மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் எஸ்எம்டிபி. அது மாதிரி டெர்மினல் ஆக்சஸ்ண்டா எஸ்எஸ்ஹெச். இப்படி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வேஸ் இருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கிறது. அதே மாதிரி இங்கே என்ன நடக்க போகுது, இந்த எம்சிபின்றது மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் இப்போ எல்எல்எம் வர மாடல், ரைட்? அது மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், ரைட்? மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இதுவும் சிம்பிளாக என்ன நடக்க போகுதுன்னா ரெஸ்ட் ஏபிஐ தான் இங்கே, ரைட்? பட் நீங்கள் எப்படி யோசிக்கலாம், இப்போ ஜீரான்றது வந்து ஒரு ஏபிஐஸ் வச்சிருப்பீங்க, நம்ம எக்ஸ்டர்னலாக கம்யூனிகேட் பண்ணி கதைக்கலாம்னு சொல்லி, அது அவங்க டெவலப்பர் டாக்குமெண்டேஷன்ல நீங்க போய் பார்க்க வேணும். இதுவே இப்ப ஜீரா வந்து அவங்க ஒரு கம்பெனி, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு எம்சிபி சர்வர் வச்சிருப்பாங்க. எம்சிபி சர்வர் அதோட இந்த ஜீராண்ட டேட்டாஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து அந்த கம்பெனியால தர்றது, சர்வீஸ் ப்ரொவைடரால தரப்படுறது. இப்ப தேர்ட் பார்ட்டியா சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், எம்சிபி கிளையண்ட்னு சொல்லி. இந்த எம்சிபி கிளையண்ட் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அவர் இந்த கம்பெனியின் எம்சிபி சர்வரோட கதைப்பார். அப்ப சிம்பிளா என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் எல்எல்எம்ல இருந்து கால் பண்ணுவோம், இந்த எம்சிபிக்கு போகும் என்ன ரிக்வஸ்டும், இந்த எம்சிபி கிளையண்ட் மூலமா வேற இப்ப ஜீரா மாதிரி யோசிங்கன்னா அதே மாதிரி இங்க கிட்ஹப்புக்கு ஒரு எம்சிபி சர்வர் இருக்கு. அப்ப அவைக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கு, அது வந்து அந்த கம்பெனியின் டெவலப்பர்ஸால டெவலப் பண்ணப்படுறது. அப்ப இந்த ரெண்டு பொசிஷனும் வந்து எங்களுக்கு கம்பெனியால தரப்படும், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸால தரப்படும் எம்சிபிக்கு. அப்ப அவைக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுங்க, அது வந்து வெளியால இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த கம்பெனியில இருக்கிறார்கள் அதை செய்ய போயிடும், ரைட்? அப்ப அது அவைக்குள்ள இருக்க போது கம்யூனிகேஷன் வந்து எம்சிபி கிளையண்ட்ல இருந்து வரப்போகுது. அப்ப இதன் மூலமா என்ன நன்மை என்று சொன்னால், இப்படி தனித்தனி ஒவ்வொரு டூல்ஸோடையும் நாங்கள் இது பண்ண தேவையில்லை, கம்யூனிகேட் பண்ணி தனித்தனி இது பண்ண தேவையில்லை. காரணம் மேபி இந்த சர்வீசஸ் எல்லாம் சில நேரத்தில் அவங்க இம்ப்ளிமெண்டேஷனை மாற்றக்கூடும் ஃபியூச்சர்ல. அப்படி மாற்றக்குள்ள எங்களால் திருப்பி என்ன செய்யணும், திருப்பி இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டி கொண்டு இருக்கணும். இதுவே எம்சிபி என்ற இந்த காமன் வேக்கு போயிட்டோம் என்று சொன்னால் சர்வீஸ் ப்ரொவைடரால் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணப்பட வேண்டி இருக்கு, ரைட்? அது எல்லா சர்வீசஸும் இன்னும் ப்ரொவைட் பண்ணது இல்லை.
சில சர்வீசஸ் அந்த எம்சிபிக்குள்ள வந்துட்டேன். ஸோ நிறைய அப்படி சர்வீசஸ் இப்போ ஜீராலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்சிபியால் கனெக்ட் பண்ணி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். சிலது ஓப்பன் சோர்ஸ் ஆகி இருக்குது எம்சிபி சர்வர். ஈவன் அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணாட்டியும் அதை ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறவையில் வந்து அதை ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுவோம் எம்சிபிக்குன்னு சொல்லி அந்த ஏபிஐ கம்யூனிகேஷனால் பில் பண்ணி செய்யணும். ஸோ இதுதான் இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் சம்மந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஹோப் இது எல்லாரும் இருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.